ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மருதநிலம் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். காளான் வச்சு ஒரு ரெசிபி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காளானை பட்டன் மஷ்ரூம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை நல்லா புதுசாக நறுக்கி வச்சுக்கோங்க. மஷ்ரூமில் நிறைய வாட்டர் கண்டென்ட் இருக்குது. அது போக இட் இஸ் அ ப்ரோட்டீன் ரிச் ஃபுட். மஷ்ரூம் டயபெட்டிஸ் பேஷண்ட் இருக்கவங்கலாம் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம கேபேஜ் முட்டைக்கோஸை நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுக்கணும். கேபேஜ் கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம், கேபேஜ், ஃப்ளேவருக்காக 2 க்ரீன் சில்லி, பச்சை மிளகாய், அது போக கேரட், பீன்ஸ் எல்லாத்தையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி ஒரு பவுலில் கடலை மாவு அல்லது கோதுமை மாவு எது இருந்தாலும் ஓகே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் தண்ணி ஆட் பண்ண தேவை கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி மஷ்ரூமில் அதிக வாட்டர் கண்டென்ட் இருக்கனால நீங்கள் அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு தண்ணி பத்தாத மாதிரி இருந்ததுன்னா லைட்டாக வாட்டர் தொளித்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவில் கலருக்கு வேணால் லைட்டாக காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி பால்ஸ் மாதிரி ரெடி பண்ணி அதை நல்லா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. பொரிச்சு எடுத்த இந்த பால்ஸ் ஆறுனதுக்கப்புறமா நல்லா பொடிச்சு வச்சுக்கணும். இப்போ நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு 3 இல்லை 4 தக்காளி எடுத்துக்கோங்க. அது கூட இஞ்சி, பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுத்து அதில் ஆயில் ஆட் பண்ணி கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கினதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு, மிளகாத்தூள், தேவைப்பட்டதுன்னா நீங்கள் மட்டன் மசாலா இல்லைன்னா கறி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஊற்றி ஒரு 2 to 3 minutes நல்லா அது கொதி வர அளவுக்கு கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி பிடிச்சி வச்சுருக்கிற மஷ்ரூம் பால்ஸை இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி இதுவும் கொதிக்கிறதுக்கு ஆரம்பித்ததுக்கப்புறமா ஃப்ளேவருக்காக பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு சால்ட்டு தேவைன்னா ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி உங்களுக்கு ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வர்ற அளவுக்கு அது நல்லா குக் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணி மல்லித்தலை போட்டு இறக்கிடுங்க. இப்போ நம்ம ஒரு புளி சாதம் ரெசிபி பார்க்கலாம். வீட்டில் மீதி இருக்க பழைய சாதம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்குள்ளே நல்லா புளியை கரைச்சி அந்த பேஸ்ட்டை சாதத்தில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ பெரிய வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி அது கூட வரமிளகாயும் கட் பண்ணி வச்சிடலாம்.
நெக்ஸ்ட்டு ஒரு உரலில் 4 பல்லு பூண்டு, கொஞ்சமாக வெந்தயம் போட்டு நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்புலாம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை, வெங்காயம், வரமிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் நம்ம இடித்து வச்சுருக்கிற பூண்டு, வெந்தயத்தை வந்து உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம கிளறி வச்சுருக்கிற அந்த புளி சாதத்தை வந்து உள்ளே போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்திங்கன்னா புளி சாதம் ரெடி. நீங்கள் பழைய சாதத்தில் புளி பேஸ்ட் போட்டு மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஸோ ஃபைனலாக இப்போது மஷ்ரூம் கிரேவி, புளி சாதம் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இந்த மஷ்ரூம் கிரேவி வந்து சப்பாத்தி, பூரி, தோசை எல்லாத்தையுமே ஒரு சூப்பரான சைட் டிஷ். இதை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேதிகர் ஹெல்த் ப்ராடக்ட்ஸில் ஹோம்மேட் ஹெர்பல் கோகோனட் ஹேர் ஆயிலும் கோகோனட் ஆயிலும் சேலுக்கு அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிற